நம்ம இன்னைக்கு கார்லிக் க்ரீன் பீஸ் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. முக்கியமாக அதுக்கு பூண்டு, கார்லிக், அப்புறம் க்ரீன் பீஸ் வேணும். க்ரீன் பீஸ் நம்மளோடது ஃப்ரோசன் தான். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதனால் இந்த ஃப்ரோசன் க்ரீன் பீஸை தான் நம்ம இதுக்கு உபயோகப்படுத்திக்க போகிறோம். அப்புறம் ரைஸ், ஒயிட் ரைஸ் வச்சு நம்ம ஏற்கனவே வச்சு ஆற வச்சு எடுத்துட்டோம். அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் உதிரி உதிரியாக நம்மளுக்கு வரும். அதை நல்லா உதுத்து வச்சுக்கணும் நம்ம முதல்லையே. அப்போ தான் ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் பூண்டை நம்ம தோலோடு நசுக்கி எடுத்து வச்சுட்டோம். சின்ன வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணிட்டோம். இந்த க்ரீன் பீஸும் தேவையான அளவு எடுத்து வச்சாச்சு. சாதமும் ரெடியாக இருக்குது. இனி நம்ம அதை எல்லாம் சீசன் பண்ணணும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு வாணலியை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். அந்த எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு நம்ம போட்டுட்டோம். அந்த கடுகு பொரியணும். அப்போ தான் நல்ல வாசனை கிடைக்கும், கசப்பும் தட்டாது. அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதே எண்ணெயில் தட்டி வச்ச பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த எண்ணெயிலேயே அதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். அந்த பூண்டினுடைய கலரும் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக மாறும். ரொம்ப கருகவும் கூடாது. ஒரு நல்ல அரோமா கிடைக்கும் நம்மளுக்கு. அது வரைக்கும் நம்ம அந்த பூண்டை அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கணும். இப்போ நல்லா அது வாசனை வந்திருக்கும். அது கூட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நான் குறைவாக தான் விட்டுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கல்லில் செஞ்ச வாணலி ஆனனால ஹீட்டை நல்லா கொடுக்கும். அதுலேயே அது நல்லா வதங்கிக்கும். அது கூட கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டேன். தேவையான அளவு அதை போட்டுக்கலாம். நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த கொஞ்சமாக உள்ள எண்ணெயை எல்லா பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்துக்கும் படுற மாதிரி வச்சு நம்ம அதை வதக்கி கொடுத்துக்கணும். அதுக்குள்ளேயே அந்த பச்சை பட்டாணியை நம்ம போட்டுறணும். அது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான். நம்ம ஃப்ரீசரில் வச்சனால இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால் அதை தனியாக தண்ணியில் ஊற வச்சு வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த வதக்கும் போது வரக்கூடிய ஹீட்லேயே அது வதங்கிக்கும். 2 சிகப்பு மிளகாவை நான் கிள்ளி போட்டுட்டேன். ஏன்னா சிகப்பு மிளகா அப்படிங்கிறது நமக்கு தாளிக்க போடும்போது ஒரு நல்ல வாசனையை தரும், டேஸ்ட்டும் தரும். மிளகா பொடி போடுறப்ப வாய் எரிச்சல் வர அளவுக்கு வராது. அதனால் மிளகா போட்டு அதையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. அந்த வெங்காயம் ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கணும். அது கூடவே இப்போ நம்ம உப்பையும் போட்டு வதக்கிக்கலாம். அதான் இந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா உப்பு பிடிக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நம்ம உப்பு ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. இப்போ இதுக்குள்ளே நம்ம பொடி இது உதுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சாதம். ஏற்கனவே அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் இப்போ உதிரி உதிரியாக வரும். அதை அப்படியே இந்த வாணலியில் இந்த பச்சை பட்டாணியை வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம கொட்டிக்கணும். அதுக்குள்ளே கொட்டிட்டு அதை அப்படி நம்ம லைட்டாக பெரட்டி கொடுத்தோம் அப்படின்னா போதும். வாசனை வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு இப்போ இந்த ஃபுட் ரெடி. கார்லிக் க்ரீன் பீஸ் ரைஸ் ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு